தனிப்பட்ட முறையிலையும் போராட்டம் நடந்திருக்கு, உள்ளேயும் போராட்டம் நடந்துருக்கு, வெளியிலையும் போராட்டம் இருக்குது. நிறைய பேசி சண்டை போட்டு கிளாஸ்க்கு வெளியில் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கேன். ஆல்வேஸ் ஸ்டாண்டிங் அவுட் ஆஃப் த கிளாஸ். குர்தாக்கு மேலே ஒரு ஜாக்கெட்டுக்கு மேலே ஒரு ஸ்டோல் போட்டுட்டு இருக்கிறவளுக்கு ஒரு 10-12 வயசுக்குள்ளேயே பல விஷயங்கள் அனுபவிச்சிருக்கு. அந்த ஆக்ரோஷம், அந்த ஒரு வெறித்தனம் வேறு மாதிரி லெவலில் போயிடுது. Weakness is not always in the body, it is also in the mind. இன்னைக்கு இருக்கிற பட்டம் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணான்னா கரம்வீர் மகாரத்ன டாக்டர் சுமித்ரா பிரசாத்னுட்டு இருக்கு. ஆனால் இது கேவிஎம் டாக்டர் சுமித்ரா பிரசாத் இன்னைக்கு 56 வயசில் இருக்கிறதுக்கு பேக்கில் போனான்னா அது வேற ஒரு மனுஷனே வேற. ரொம்ப பியூட்டிஃபுல் ஜேர்னி ஏன் பியூட்டிஃபுல்னா, வாழ்க்கையில் நிறைய என்ன சொல்கிறாங்க, ஒரு போராட்டம் இருந்திருக்கு, தனிப்பட்ட முறையிலையும் போராட்டம் நடந்திருக்கு, உள்ளேயும் போராட்டம் நடந்துருக்கு, வெளியிலையும் போராட்டம் இருக்குது. ஐ ஹேட் அ வண்டர்ஃபுல் சைல்ட்ஹுட். பயங்கர கேடித்தனம்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப ஃபன் லவ்விங். மும்பையில் தான் பிறந்து வளர்ந்து நம்மளுக்கு கொஞ்சம் வித்தியாசமான நம்மளுக்கு தாட் ப்ராசஸ் இருக்குன்னுட்டு அப்போது தெரியல. ஆனால் கொஞ்சம் ஒரு டீனேஜ் அந்த டைமில் சொல்லுவாங்க இல்லையா, எல்லா விஷயம் கடவுள் கரெக்டாக ஆட்டுக்கும் அளந்து தான் வைக்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக நம்மளுக்கு கொடுக்கறதுனால நல்ல க்ரூம் ஆகிறாங்க. ஒரு சச்சின் தெண்டுல்கர் இருக்கான்னா, அவன் சின்னத்துலேயே அந்த டேலண்ட் இருக்குது. ஆனால் அந்த டேலண்ட்டை க்ரூம் பண்ணி ஸ்கில் பண்ணி நல்லா அதை செதுக்கி நல்லா வச்சா தான் அது யூ பிகம் இன் டு தேட் ஸ்டேஜ். இங்கே தான் நான் சொல்ல விரும்புகிறேன், தட் ரொம்ப அப்படியே குட் கேர்ளாக ஸ்கூலுக்கு சமத்தாக போயிட்டு அப்படியே ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காந்து டீச்சரோட ஃபேவரெட் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நிறைய பேசி சண்டை போட்டு கிளாஸ்க்கு வெளியில் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கேன். ஆல்வேஸ் ஸ்டாண்டிங் அவுட் ஆஃப் த கிளாஸ். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டாக இருந்து சைல்டு அப்யூஸ் நடந்திருக்கு. ஒரு பயமும் இருக்கும், இது நம்ம இப்படி அடாவடியாக இருக்கும் அதனால நம்ம கூட இப்படி நடக்கிறதா, இல்லை இது பனிஷ்மெண்ட்னுட்டு நம்மளுக்கு நடக்கிறதான்னு தெரியாமல் நம்ம அந்த ஃபேஸ்லேருந்து போகிறோம். ஸோ ஆஸ் அ விக்டிம் ஆஃப் சைல்டு அப்யூஸ், இது ஒரு விதத்தில் நடந்தது நல்லதுக்கு தான் நடந்தது. ஏன் நல்லதுக்கு நடந்ததுன்னா, இன்றைக்கி நம்ம 1 லட்சத்துக்கு மேலே குழந்தைகள் எல்லாம் கார்ப்பரேஷன் ஸ்கூல் இருக்கட்டும், சென்னையில் மட்டும் இல்லை, நம்ம இந்தியா முழுக்க ஒரு ஸ்கூலில் பல பள்ளிகளில் போயிட்டு குழந்தைகளுக்கு சைல்டு செக்ஷுவல் அப்யூஸ்னால் என்னன்னு சொல்கிறோம். நான் இதை அனுபவிச்சிருக்கிறதுனால இன்றைக்கி உறுதியாக சொல்ல முடியும். ஒரு தியரியாக ஏதோ ஒரு கவுன்சிலர் பார்த்து இருக்கணும் குட் டச் பேட் டச்னு சொல்லாமல் நம்ம இதை அனுபவிச்சிருக்கோம். இதோட என்ன வெளி இருக்குது, இதனால் என்ன ஒரு வெறித்தனம் ஒரு டீனேஜராக வந்திருக்குன்னுட்டு நம்மளுக்கு தெரியறது. ஸோ இன்றைக்கி இருக்கிற ஒரு குர்தாக்கு மேலே ஒரு ஜாக்கெட்டுக்கு மேலே ஒரு ஸ்டோல் போட்டுட்டு இருக்கிறவளுக்கு ஒரு 10-12 வயசுக்குள்ளேயே பல விஷயங்கள் அனுபவிச்சிருக்கு. ஐ வாண்ட் டு ஷேர் திஸ். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவார்டு வாங்கினவ, ஒரு கரம்வீர் ஜோதி பட்டம் வாங்கினவ, கரம்வீர் மகாரத்ன பட்டம் வாங்கினவ, மதர் டெரேசா அவார்டு வாங்கினவருக்கு கூட இந்த அனுபவங்கள் நடந்திருக்கு. ஏதோ ரொம்ப குட் கேர்ளாக இருந்துட்டு சமத்தாக இருந்தது அது கிடையாது. ஸோ வி ஹாவ் டு ஆல் பேரண்ட்ஸ் ஹாவ் டு பி வெரி காஷியஸ். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னுட்டு. ஸோ இந்த சுமித்ரா அப்படியே அந்த ஜர்னியில் வந்துவிட்டு, ஸோ இப்பயே தெரியும் இல்லையா, அந்த காம்பினேஷனில் நிறைய விஷயங்கள் நடக்கிறது. 12th ஆக்சுவலி ரெஸ்டிகேட் ஆனவ. பெரிய அரச மரம் ஒரு சின்ன ஒரு சீடில் தான் இருக்கும். ஸோ அந்த சீடை பார்த்துட்டு எடை போடக்கூடாது. அந்த பொண்ணை பார்த்துட்டு இன்றைக்கி எந்த காலேஜ்லேருந்து ரெஸ்டிகேட் பண்ணாங்களோ, எந்த பள்ளியிலேருந்து நம்மளை வேஸ்ட்டுன்னு சொன்னாங்களோ, அதே காலேஜில் சீஃப் கெஸ்ட்டாக நம்ம போகிறோம். அந்த பசங்கள்லாம் இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட வராங்க. ஸோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு பசங்க மாறி போயிடுறாங்க, வழி மாறி போகிறாங்கன்னா, இன்றைக்கி ஆஸ் அ கவுன்சிலர் என்னால் இன்னும் நல்லா புரிஞ்சிக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு ஒரு கவுன்சிலராக இல்லாமல் ஒரு தாயாக இருந்து, ஒரு நல்ல நண்பராக இருந்தது, ஒரு தோழியாக இருந்துட்டு எப்படி அவங்கக்குள்ள தாட் ப்ராசஸில் மாற்றம் கொண்டு வர முடியும்னுட்டு என்னால் பண்ண முடியாது. பிகாஸ்
இந்த ஜர்னி அப்படி இருந்திருக்கு. அதனால தான் யாருக்குமே இல்லாத நம்மளுக்கு தேர்ந்தெடுத்து நம்மளை வெறும் தாயாக இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் தாயாக ஆக்கியிருக்காங்க. சைல்டு வித் ஸ்பெஷல் நீட்ஸ். இன்றைக்கி பையனுக்கு நம்ம சன்னுக்கு 33 வயசாகுது. ஹீஸ் ஸோ ஐ எம் அ வெரி ப்ரவுட் ஸ்பெஷல் மதர், ஒரு ஸ்பெஷல் தாய் ஆஃப் சன் வித் ஆட்டிசம் அண்ட் பல மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா உடலும் அவருக்கு பிரச்சனையாக இருக்குது, உள்ளமும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. பட் அதையும் வச்சுண்டு அவர் இன்னைக்கு இருக்கார். என்ன மாதிரி நிறைய பேருக்கு அவர் ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்காரு. ஏன் வழிகாட்டியாக இருந்திருக்கு சொல்கிறோன்னா, ஏன்னா என்ன வேணால் ஆக்கியிருக்கலாம். ஐ வுட் ஹவ் பீன் எனி திங் எல்ஸ். இப்போது ஒரு ஸ்பெஷல் சைல்டாக இல்லாமல் நார்மலாக இருந்திருந்தான்னா, இப்போ நார்மல்னால் என்னன்னு தெரியாது, ஏன்னா நான் தன்னைத்தானே நார்மல்னு சொல்லிக்கிறது இல்லை. ஸோ அப்படி இருக்கிறச்ச லைஃப் ஏதோ மாதிரி போயிருக்கும். ஆனால் இன்றைக்கி ரொம்ப என்ன சொல்கிறாங்க, ரொம்ப பர்பஸ்ஃபுல், ரொம்ப யூஸ்ஃபுல். செத்தா கடவுளுக்கே தோணும் நல்லா படைச்சோம், நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமோ இல்லையோ, படைச்ச ஆண்டவனுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஓகே, நான் கொடுத்த கஷ்டத்தில் நன்னா கற்றுன்ருக்கா, பாசிட்டிவாக எடுத்துட்டுருக்கா, நிறைய மாற்றம் கொண்டு வந்திருக்கா. ஸோ ஆஸ் அ ஸ்பெஷல் மதர் அந்த ஜேர்னி கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆகிட்டு இன்றைக்கி இந்த நிலைமையில் நம்ம இருக்கிறோம். இது நான் இதை எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கேன். இது என்ன, அதான் நம்ம சொல்கிறோம் இல்லையா, எல்லாமே வேஸ்ட்டுன்னுட்டு நம்ம பார்வையில் தான் இருக்குது. இது ஒரு வேஸ்ட் பிளாஸ்டிக் பாட்டில், பிளாஸ்டிக், இது பேப்பரு, அது ஒன் சைடட் பேப்பர். நம்மளோட ஒரு பாபுன்னுட்டு இருக்கார், அவருக்கு பூக்குள்ளே ட்ராயிங் பண்ண தெரியாது, கிறுக்கிண்டே இருப்பார். அந்த கிறுக்கல்ல தான் நம்மளால் ஒரு பூ அழகான பண்ண முடியாது. ஸோ ஜீவன் இல்லாத இந்த விஷயமே இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னா, உங்களுக்கு ஜீவன் இருக்குது, உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்காங்க. நிறைய அறிவு இல்லைனாலும் கொஞ்சமாவது கொடுத்துருப்பாங்க. அதை நல்லபடியாக பயன்படுத்தி விட்டு ஒரு நல்ல முறையாக வாழ்ந்தானா நிறைய மாற்றம் கொண்டு வர முடியும். பார்க்குறதுக்கு மட்டும் வயசு தெரியக்கூடாதுன்னுட்டு கிடையாது, உங்கள் தாட் ப்ராசஸில் கூட அப்படி இருக்கணும் இல்லையா. த மோமெண்ட் நம்மளுக்கு வீக்னஸ் இஸ் நாட் ஆல்வேஸ் இன் த பாடி, இட் இஸ் ஆல்சோ இன் த மைண்ட். லிசன்ஸ். அதுக்கு தான் இப்போல்லாம் நிறைய மேனிஃபெஸ்டேஷன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எந்த விஷயத்தை ரொம்ப விரும்பி அது நிறைவேற்றணும்னுட்டு எதிர்பார்க்குறீங்களோ, ஃபுல் மைண்ட், பாடி, இன்டலெக்டில் அதை ஃபோக்கஸ் பண்ணான்னா அது யூனிவர்ஸை கான்ஸ்பயர் பண்ணுறது.